ஓர் அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இரு நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் எந்தளவு நண்பர்கள் என்றால், நகமும் சதையும் போல இணைபிரியா நண்பர்களாய் இருந்து வந்தனர். அவர்களுள் சிறு வயதிலிருந்து சண்டையே வந்ததில்லை. இது அவர்களின் ப்ளஸ் பாயிண்ட். இருவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் காணப்படும். இவர்களுள் ஒரே ஒரு வேற்றுமை மட்டும்தான். அது என்னவென்றால், ஒருவன் மிகவும் தைரியமானவன், எதற்கும் துணிந்தவன். மற்றொருவன் அதற்கு மாறாக எதையுமே சற்று தயக்கத்துடன் எதிர்கொள்பவன். இப்படி இருக்கையில், இவர்கள் இருவரும் வளர்ந்த பிறகு எப்படி இருப்பார்கள் என இவர்களின் பெற்றோர்களை யோசித்தபோது, இவர்களுக்கு திருமண வயது வந்தபோது சற்று பயந்த சுபாவம் ஆக உள்ள நண்பனின் பெற்றோர்கள் கவலை கொண்டனர். இவனது பயத்தை எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என முடிவு செய்து தைரியமான நண்பனுடன் சேர்ந்து யோசனை செய்தனர். அப்படி ஒரு நாள் இரு நண்பர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது, தைரியமான நண்பன் பயந்த நண்பனிடம், "உன் பயத்தை நீ விடவே மாட்டாயா?" என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அது பெரும் சண்டையாக மாறியது. பயந்த சுபாவம் கொண்ட நண்பன், "நான் இனி பயப்படப் போவதில்லை. நீ வேண்டுமானால் பார். நீ என்ன கூறினாலும் நான் செய்வேன்" என்று கூறினான். அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தைரியமான நண்பன் தன் நண்பனிடம், "இன்றிரவு நம் வீட்டின் அருகில் இருக்கும் புளியமரத்தில் நீ சென்று ஒரு ஆணி அடித்து வந்தாலே வீரமகனாக நான் உன்னை வணங்குவேன் இனி" என கூறினான். நள்ளிரவு 12 மணி ஆனது. தைரியமான நண்பன் பயந்த சுபாவம் கொண்ட நண்பனிடம், "இப்போது நீ சென்று ஆணி அடித்து வா" என கூறினான். "நீ பார்க்கத்தான் போகிறாய் நான் சென்று ஆணி அடித்து வருவது" என கூறிவிட்டு ஆணி மற்றும் சுத்தியலை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு பார்த்தால் மயான அமைதி, ஒரே இருட்டு. அவனது பயம் அவனை தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. அவன் சிறு வயதில் இருந்து கேட்ட பேய் கதைகள் அனைத்தும் அவன் மண்டைக்குள் வந்து வந்து போயின. மரம் அசைவது கூட பேயாக இருப்பது போல் நினைத்து கொண்டான். நாய்கள் ஊளையிடுவதை, "பேய் வருவதால்தான் நாய்கள் ஊளையிடுகின்றன, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்தானே" என்ற பழமொழிக்கேற்றாற்போலவே பயத்திலேயே நடுங்கிச் சென்றான் அவன். அவனது இதயம் வேகமாக துடித்தது. யாரோ தன்னை பின்தொடர்வது போல் உணர்கிறான் அவன். ஒரு வழியாக புளியமரத்தினை அடைந்தான். அவன் பயத்தில் இருப்பதினால் வேக வேகமாக ஆணியை எடுத்து அடிக்க ஆரம்பித்தான். அப்போது வெள்ளையாக ஏதோ ஒன்று அருகில் பறப்பது போல உணர்ந்தான். அவன் கண்களை சற்றும் நகர்த்தி பார்க்கவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, பார்த்திடவே கூடாது என்ற முடிவோடு ஆணியை அடித்து விட்டான். இப்போது அவன் திரும்பினான். அவனது கைகளை யாரோ இழுப்பது போன்ற ஒரு உணர்வு. மேலும் நகர முயற்சித்தான். அப்போது அவன் சட்டையின் காலரை யாரோ பிடித்து இழுப்பது போன்ற மற்றொரு உணர்வு. நிச்சயம் அது பேய்தான் என்ற பயத்தில் அவன் அங்கேயே மயங்கிவிட்டான். தன் நண்பன் சென்று சிறிது நேரம் ஆனதால் தைரியமான நண்பன் இப்போது அந்த நண்பனை தேடி வந்தான். அவன் மயங்கிய நிலையில் இருந்தான். அவனை மீட்டெடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். பயந்த சுபாவம் கொண்ட நண்பன் மெதுவாக கண்ணை திறந்தான். "நீ சொன்னால் நம்ப மாட்டாய் நண்பா, என்னை பேய் இழுத்து கொண்டது தெரியுமா?" "சரி, நான் எப்படி இங்கு வந்தேன்?" என கேட்டான். "நான் தான் உன்னை மீட்டெடுத்தேன். நீ எப்போதுதான் உன் பயத்தை விடப்போகிறாய்?" என கேட்டான் அந்த நண்பன். "என் கைகளையும் பின்னாலிருந்து கழுத்தையும் யாரோ இழுத்தார்கள். உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அது நிச்சயம் பேயாகத்தான் இருக்கும்" என கூறினான். "பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. நீ உன் பயத்தை துறந்து சற்று திரும்பி பார்த்திருந்தாலே தெரிந்திருக்கும். உன் கை சட்டையிலேயே நீ ஆணியை அடித்து கொண்டிருக்கிறாய். பின்பு கழுத்தையெல்லாம் யாரும் இழுக்கவில்லை, மரத்தில்தான் உன் சட்டை மாட்டிக் கொண்டிருந்தது" என கோபமாக கூறினான்.
இப்போது தன் தவற்றை உணர்ந்து மிகவும் வருத்தப்பட்டான் அந்த நண்பன். இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பயந்த சுபாவம் கொண்ட நண்பன் அங்கேயே திரும்பி பார்த்து இருந்தால் அவனது கைகளில் அடித்துக்கொண்டு ஆணியும் கழுத்துப் பகுதியில் மரத்தில் மாட்டியிருந்தது தன் சட்டை என உணர்ந்திருப்பான். வெள்ளையாக பறந்தது வேறு ஒன்றும் இல்லை, அவன் அணிந்து வந்த வேட்டிதான். அது கூட அவனுக்கு பேயாக தெரிந்ததன் காரணம் அவனது பயம். அவனது பயத்தை துறந்து இருந்தாலே அவன் நண்பனிடம் அவன் வெற்றி பெற்றிருப்பான். நம்மில் சிலர் பயத்தின் காரணமாகவே நம் வெற்றியை தொலைவில் வைத்து கொள்கிறோம். பயத்தை துறப்போம், வெற்றி எனும் கனியை நெருங்குவோம். பயத்தினால் வெற்றியை தவறவிட்ட உண்மை கதைக்களத்தை காண்போம். முதலில் நிலவில் நாசா குழுதான் அப்பல்லோ 11 என்ற விண்கலத்தை தரை இறக்கியது. 1969 ஜூலை 20. முதலில் நிலவில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அந்த கலத்தின் பைலட்டின் பெயர் எட்வின் பஸ் ஆல்ட்ரின். ஆம்ஸ்ட்ராங் கோ-பைலட். ஆல்ட்ரினுக்கு 12 வருடம் பயிற்சி கொடுத்தனர் நிலவில் எப்படி நடக்க வேண்டும் என்று. ராக்கெட்டின் கதவுகள் திறந்தவுடன் பைலட்டுக்கு மைக்கேல் காலின்ஸ் இடமிருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. "நவ் பைலட் ஷால் பாஸ்" என்று. அவர் அப்படியே கீழே பார்க்கிறார். என்ன நிலம்? கேஸ் இருக்குமா, ஆக்சிஜன் இருக்குமா என்று பயந்து கொண்டே பார்க்கிறார். 3 வினாடிகள் யோசிக்கிறார். இப்போது கோ-பைலட் என்று கூறியவுடன் ஆம்ஸ்ட்ராங் இறங்குகிறார். அவன் கடல் படையில் பயிற்சி செய்தவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன். அவனுக்கு அதுவே பலமாக மாறியது. நிலவில் முதலில் ஆம்ஸ்ட்ராங் காலடி வைத்தார். அவன் பயமின்றி செய்ததால் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. பயத்தை தகர்ப்போம், வெற்றியை நிலைநாட்டுவோம். நன்றி. அபிநந்தன், SS Stories. Thanks for watching. Please share, subscribe.